மாதிரியான விஷயங்களுக்கு நாம வந்து அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும்? பெரும்பாலுமே வந்து பாத்தீங்கன்னா சட்டங்கள் மக்களுக்காக தான். ஜஸ்டிஸ்ங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிற விஷயம். பிரெட் வாங்குறதோ கேக் வாங்குறதோ அது கெட்டு போயிருந்தது அப்படின்னா திருப்பி நம்ம அதை அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து அதுக்கு அலட்சியமா பதில் சொல்றது, சரியா வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்க. அப்போ அத பத்தின ஒரு கேஸ் நாம போய் குடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை அப்படின்னா என்ன கிடைக்கும்? ரெஸ்டாரண்டே க்ளோஸ் பண்ணலாம். சட்டம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் பிரச்சனை. கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா போடுறது எல்லாமே ஒன்னு ஹை கோர்ட்ல போடணும், அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல. இந்த 2 கோர்ட்ல தான் போட முடியும். இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். அவங்களோட வாழ்வாதாரத்தையே அழிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு சட்டங்கள் இருக்கு. வாடகைதாரர்களுக்கும் இல்ல ஓனருங்களுக்கும் இருக்கிற என்ன ரைட்ஸ், ஓனர்ஷிப் ரைட்ஸ் என்ன இருக்குன்றது அந்த போலீஸ் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்மளால வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியுமா? மேம் எதுவுமே வாய்ஸ் ரைஸ் பண்ணா ஈகோல தான் போய் முடியும். அவங்க நம்ம கிட்ட சட்டம் தானே பேசுவாங்க எப்பவுமே. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வொகேட் கார்த்திகேயன் நம்ம கூட இருக்காரு. பொதுமக்களுக்கு அன்றாடம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் சட்டப்படி எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு தெரியாம பாமர மக்கள் நிறையவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எந்தெந்த சட்டத்துல எதை வச்சு நம்மளோட உரிமைகளை நம்மளால வாங்க முடியும் அப்படின்றதுதான் இன்னைக்கு முழு விளக்கத்தையும் நம்ம கூட கொடுக்கறதுக்காக கார்த்திகேயன் இருக்காரு. அவர்கிட்ட நம்மளோட பிரச்சனைகள் என்ன, அதுக்கான சொல்யூஷன் நம்ம எங்க போய் தேடுவோம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஹலோ சார். வணக்கம். பொதுவா வந்துட்டு நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியுது. ஒரு சிலருக்கு தெரியாம அந்த பிரச்சனையும் கடைசி வரைக்கும் பிரச்சனையாவே இருக்கு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசுறது, நிறைய படங்கள் பார்த்து நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம். சோ இந்தந்த விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து சட்டத்தை நோக்கி போனா கண்டிப்பா நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்களும் நம்பி அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் போராடுறாங்க. உண்மையில எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம வந்து அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும், எந்த விஷயத்துக்கு அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? பெரும்பாலுமே வந்து பாத்தீங்கன்னா சட்டங்கள் மக்களுக்காக தான். அது எதுவுமே நம்ம வந்துட்டு நேய பண்ண முடியாது. இப்போ நீங்க அந்த தமிழன் அப்படின்ற ஒரு படத்தை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அதுல சொல்ற மாதிரி நீங்க வந்து ரிட் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் மேம். ரிட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி அப்படின்ற ஒரு வார்த்தை நாங்க யூஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களோட இந்திய கான்ஸ்டியூஷன் சட்ட பிரகாரம் எந்த ஒரு இந்தியன் குடிமகனுக்கும் ஏதோ ஒரு குடிமகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது, இல்லை அது அரசாங்கத்தினால இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ்னால இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டை வந்துட்டு தாராளமாக கேஸ் போடலாம் அப்படின்றது சொல்லுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விரியான கேஸுகள் இருந்தும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு அகேன்ஸ்டாவா இல்லை ஒரு ஒரு இண்டிவிஜுவல் அகேன்ஸ்டா அப்படின்னு போகும்போது அதுக்கு நிறைய ஐபிசி, சிஆர்பிசி, கிரிமினல் கோடு அந்த மாதிரி நிறையகள் இருக்கு மேம். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போடுறது எல்லாமே நாங்கள் ரிட்டில் தான் நாங்கள் போடுவோம். ஸோ அது நம்ம ஹைகோர்ட்டில் தான் ஹைகோர்ட்டில் போடணும், நம்ம உச்சநீதிமன்ற ஹைகோர்ட்டில் போனோம், அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இந்த 2 கோர்ட்டில் தான் போட முடியும். ஸோ அந்த 2 கோர்ட்டில் நம்ம ரிட்டுக்கு வந்து சில ரெமெடிகள் இருக்குது. அதை 4 பிரிவாக நாங்கள் பிரிப்போம். அந்த 4 பிரிவில் இது அந்த பிரச்சனை எந்த பிரிவில் வருதோ அந்த பிரிவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உள்ளே போட்டு நாங்கள் செக்ஷன் ஃபைல் பண்ணலாம். அது வக்கீல் வச்சும் போடலாம், இல்ல சிட்டிசனாவும் ஃபைல் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நாட்டுல நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சில விஷயங்களுக்கு சட்டத்துல வந்து உடனுக்குடனே தண்டனை கிடைக்கும், உடனுக்குடனே நீதி நியாயம் நம்மளால வாங்க முடியும், அதுக்கான ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து இமிடியேட்டா கிடைக்கும். அப்படின்னா எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு நமக்கு கிடைக்கும்? மேம் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 2 பக்கமான எவிடன்சஸை பார்க்கணும். ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ்ன்றது கொடுக்கறதுங்கிறது முடியவே முடியாத ஒரு கருத்து. அதுதான் சட்டமும் சொல்லுது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு கொடுத்தோன்னே எனக்கு 1 மாதம் ஜஸ்டிஸ் கொடுங்க அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஜஸ்டிஸுங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிற விஷயம். அது தவறாக இருக்கலாம், இல்லை சரியாக இருக்கலான்றது எதை நம்ம கருத்து வேது பண்ண பொறுத்து தான் அது. ஸோ இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கண்டிப்பாகவே எந்த கோர்ட்டுமே கொடுக்க முடியாது மேம். ஸோ அது ஒரு சிவில் கேஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு கிரைம் கேஸாக இருக்கட்டும்.
ஸோ எதுவாக இருந்தாலும் டாக்குமெண்ட் சிவில் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேண்டு கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். லேண்டு இப்போ வந்து இது வந்து ஏன் லேண்டுன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் இல்லை என்கிட்ட அவர் காசை வாங்கிட்டு எனக்கு கொடுத்துட்டு வந்தார் ஆனால் ஏமாற்றி என்னை வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றாருன்னா யார் சரி தவறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு டாக்குமெண்ட்டு பட்டா யார் பேரில் சேல் லீட் இருக்குது எவ்வளோ வருஷம் உள்ளே இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் உள்ளே போய் பார்த்து அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் மேம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபைல் பண்ணதுக்கப்புறம் எவிடன்சஸ்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் மேம். கொடுத்ததுக்கப்புறம் ட்ரையல் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அந்த ட்ரையலில் தான் வந்து நிர்ணயமாகவும் யார் உண்மையான குற்றவாளி யார் வந்து நிரபராதின்றது இந்த ட்ரையலில் தான் வரும். ஸோ இந்த ட்ரையல் அப்படிங்கிற காலத்தாமதம் இருக்க தான் செய்யும் மேம். ஏன்னா ஜட்ஜு கோர்ட் உள்ளே பார்க்கணும், டாக்குமெண்ட்டை பார்க்கணும், எவிடன்சஸை பார்க்கணும், ஈக்குவலாக பார்க்கணும். ஸோ அது எல்லாமே பார்த்து தான் கொண்டு. ஸோ இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இஸ் நாட் ரொம்ப கஷ்டம், பாசிபிள் கிடையாது. பட் ஆனால் ஜஸ்டிஸ் இப்போ ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வர ஆரம்பிக்குது மேம். ஸோ முன்னாடி மாதிரி டிலே இல்லை. இப்போ அதனால என்ன பண்ண நான் மேக்ஸிமம் கேஸ் வந்து லோக் அதாலத்துன்னு நாங்கள் சொல்லுவோம். சரிசமமாக வந்து சமரசன நிலையத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தோ இல்லைனா அவங்க 2 பேருக்கும் என்ன தப்பு இல்லை ஈகோ இஷ்யூவா அப்படின்றத வந்து நாங்கள் பண்ணி சீக்கிரமாக இப்போ பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் நிறைய கோட் பண்ணிட்டு இருக்கு மேம். முன்னாடி மாதிரி எடுக்கிறது இல்லை, இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஜஸ்டிஸ் கிடைக்குது மேம். டே பை டே வந்து நாம நிறைய நியூஸ் படிச்சுட்டு இருக்கோம், நிறைய இதை பத்தி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய அதை பத்தின தவறுகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் மக்கள் வந்து திரும்ப திரும்ப அதே விஷயத்த செஞ்சிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஆன்லைன்ல வந்து ஃபுட்டு வாங்குறதா இருக்கட்டும், இல்ல நேர்ல போய் கடையில ஒரு பொருள் வாங்கி சாப்பிடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு கெட்டு போயிடுது. முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் நம்ம வந்து படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். பேக்கரியில போயிட்டு நம்ம வந்து ஒரு பிரெட் வாங்குறதோ கேக் வாங்குறதோ அது கெட்டு போயிருந்தது அப்படின்னா திருப்பி நம்ம அதை அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து அதுக்கு அலட்சியமா பதில் சொல்றது, சரியா வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்க. அப்போ அதை பத்தின ஒரு கேஸ் நாம போய் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை அப்படின்னா என்ன கிடைக்கும் சார்? மேம் இது வந்துட்டு அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னா மேம் இதுக்கு வந்துட்டு அவங்க யூஸ் பண்ற பொருள்னால தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போறேன், அங்கே நான் போய் ஒரு சிக்கன் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிக்கன் வந்து பழமையான சிக்கன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அதனால ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் இருக்கணும். நான் நேற்று நைட் சாப்பிட்டேன்னா ஃபுட் பாய்சன் ஆகி எனக்கு ஏதோ ஒரு ஆயிருக்குன்ற மெடிக்கல் ரெக்கார்ட் இருக்கணும் மேம். அந்த ரெக்கார்டு மூலியமாக நான் கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஃபுட் செக்யூரிட்டி உடனே ஆக்சுவலி அங்கேயே நீங்கள் பார்த்து கெட்டு போயிருந்தா உடனே ஆஃபீஸரை கூப்பிடலாம், ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபீஸரை நீங்கள் கூப்பிட்டு டெஸ்ட் பண்ண சொல்லலாம். இல்லைனா எந்த பொருளை சாப்பிட்றீங்க அந்த பொருளை வந்து லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த லேப் டெஸ்ட் அமைச்சு அது என்ன ஆயிருக்கு, அது உண்மையிலே பொருள் கெட்டு போயிருக்கா இல்லையான்றதையும் விஷயத்தையும் பார்ப்பாங்க மேம். இது எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஒன்று ரெஸ்டாரண்ட்டே க்ளோஸ் பண்ணலாம். மொத்தமாக அந்த ரெஸ்டாரண்ட்டே நீங்கள் கொடுத்த பொருள் வந்து தரமான பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டே க்ளோஸ் பண்ண ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் காம்பன்சேஷனும் கொடுக்கப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதனால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப வேர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மெடிக்கல் ஃபுல்லாகவே அந்த ரெஸ்டாரண்ட் தான் ஏற்றுக்கணும், அவங்க தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் எதுனாலும் நீங்கள் கிளைம் பண்ணலாம் மேம், தாராளமாக பண்ணலாம். சோ நான் சொல்ற மாதிரி தினம் இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம திரும்ப அதே விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி பாக்குறப்போ இந்த ஷவர்மா சாப்பிட்டு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்கன்ற நியூஸ் நிறையவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் ரொம்பவே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அதை வந்து இன்னும் பேன் பண்ணாம வச்சிருக்காங்க? திரும்பவும் அந்த நிறுவனங்கள் அதை நடத்ததான் செய்யறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம கேஸ் வந்து கோர்ட்டு கொண்டு போறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கிடைக்கும்? அந்த நிறுவனமே க்ளோஸ் பண்றதுக்கு அதாவது சீல் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லனா திரும்பவும் அவங்க ஃபைன் கட்டிட்டு கொஞ்ச நாள் மட்டும் ஜெயில இருந்துட்டு திரும்ப வெளியில வந்து அவங்க மறுபடியும் அதே வேலைகளை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? மேம் சட்டம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு மேம். பட் என்னன்னா மக்களுக்கு வந்துட்டு உடனடியாக தீர்வு அப்படிங்கிறது வந்து நிஜமாவே கொஞ்சம் கஷ்டம் தான் மேம். அன்னைக்கு எப்பயுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்பயும் சொல்கிறேன். ஸோ ஏன்னா தீர்வுங்கிறது வந்துட்டு என்ன ஏதுன்னு பார்க்காம தீர்வு கொடுங்க ஏன் அதாவது என்னோட வீட்டார் அதாவது அவங்க எமோஷ்னலாக ரொம்ப அடி வாங்கியிருக்கலாம், ஆனால் எமோஷ்னலாக ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ட்ராடனாக ஆயிருக்கலாம். அதை வச்சு எனக்கு தீர்ப்புகள் உடனே வேணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நான் பார்த்தோன்னே இல்லை அதில் புழு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதில் புழு இருந்துச்சுன்னா அது வேறு, புழு இருக்குது இல்லை நம்ம எதாவது பார்க்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்கள் வேறு. பட் இப்போ நீங்கள் அந்த குழந்தை இறந்துருக்கு அப்படின்றப்போ அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகி சென்சேஷனாக இன்றைக்கி நல்லா சார் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீர்ப்புகளும் வந்திருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்தோடனே இப்போ எல்லாத்துக்கும் மெயில் வந்துருச்சு மேம். அதே மாதிரி நீங்கள் அந்த ஃபுட் ரெஸ்டாரண்ட் மேலே நீங்கள் வந்து வியூஸும் கொடுக்கலாம், ஒப்பீனியன்ஸ் கொடுக்கலாம், ரிவ்யூஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேம் அதாவது அந்த விஷயங்களை வந்துட்டு ஈஸியாக காம்பன்சேட் பண்ணி வராங்க அப்படின்னா அது யார் எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான். இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விலகிட்டேன் அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்களோட செயல்பாடு தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நான் எனக்கு 10 லட்ச ரூபா கிடச்சி சரி போதும்ப்பா எனக்கு வந்தது போதும் எனக்கு காம்பன்சேஷன் கிடச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை இந்த ரெஸ்டாரண்ட் நான் மூடியே ஆகணும் நான் என்னோட விஷயம் இது எல்லாமே இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் தான் மேம்.
அவங்க சட்டங்கள் கொண்டு போறாங்க அப்படின்னா கடைசியா கொண்டு போனா அவங்களோட வாழ்வாதாரத்தையே அழிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு சட்டங்கள் இருக்கு. நீ ஒரு தப்பு பண்றன்னா ஆமா தப்புன்னா தப்பு தான் அப்படின்ற சொல்ற சட்டங்கள் இருக்கு. ஆனா இண்டிவிஜுவல் சாய்ஸ்ல எங்க நிப்பாட்டிக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு போகணும் அப்படின்றதாம இதுல ஒரு மெயின் ஒப்பீனியனா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். டே பை டே நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல நம்ம காலையில வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது திரும்ப நைட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நம்மள சுத்தி. சோ திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருத்தர் வந்து நம்மள திட்டிட்டாங்க, ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டாங்க, கோவமா பேசிட்டாங்க, அதால நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, சோ அந்த மாதிரி இருக்கும்போது மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்காக அவங்க மேல நம்ம மான நஷ்ட ஈடு வழக்கு போட முடியுமா? சோ அந்த மாதிரி மான நஷ்ட ஈடு போட்டா நம்ம வந்து எவ்வளவு அமௌண்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியும், பல்காலாம் வாங்க முடியுமா? ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லி கேசஸ் எல்லாம் கொண்டு போறாங்க. சோ அதனால அந்த டீடைல் வேணும். இல்ல மேம் அப்படி கிடையாது. அது வந்துட்டு உடனே இப்ப நான் ரோட்ல போச்சு யாரோ போடா அப்படின்னு சொல்லிட்டேன், ஏதாவது திட்டிட்டேன் அப்படின்றதுக்காக எனக்கு உடனே இதாயிடுச்சுலாம் கிடையாது மேம். அதுலயும் இருக்கும் நிறைய செவரல் ஃபேக்டர்ஸ் உள்ள. அதனால தான் நான் சொல்றேன் ட்ரையல்ல தான் உண்மைகள் வெளியே வரும். அதனால தான் சட்டம் வந்து ஒருத்தர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இல்ல நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த தப்பு என்ன, எதனால தப்பு நடந்திருக்கு, ஸோ இந்த தப்பு உண்மையில் நடந்திருக்கான்றதே முதல்ல விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படிலாம் கிடையாது மேம். கொடுத்த உடனே வந்துட்டு காசுலாம் கொடுத்துருவாங்க அப்படிலாம் அதுவும் கிடையாது மேம். இன்னைக்கு வந்து சிட்டி லைஃப்ல டே பை டே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பல பிரச்சனைகள்ல ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் பிரச்சனை. சோ ஹவுஸ் ஓனர் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தினமும் போட்டுட்டே இருக்காங்க. ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துட்டா கூட அதுக்கு அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. இததான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இவ்வளவுதான் தண்ணி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது நாம வந்து அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை வச்சு என்னென்ன ரூல்ஸ் நாம திருப்பி அவங்க கிட்ட பேச முடியும், சட்டம் வந்து எந்த அளவுக்கு வாடகைதாரர்களுக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கும் வந்து உரித்தானதா இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன விளக்கம் வேணும் சார். சட்டப்படி நாம வந்து அவங்க கிட்ட எப்படி பேசுறது, அவங்கள சட்டப்படி நாம எப்படி எதிர்கொள்றது சார்? மேம் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா, வாடகைல இருக்க வேண்டிய அக்ரிமெண்ட்டும் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். இது நிச்சயமாக பண்ண வேண்டும். ஏன் அப்படின்னா லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் எவேஷன் இல்லாமல் பண்ணுறதுக்காகவும் இது ஒரு சட்டம் வந்திருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாடகைதாரர்களுக்கும் இல்லை ஓனருங்களுக்கும் இருக்கிற என்ன ரைட்ஸ், ஓனர்ஷிப் ரைட்ஸ் என்ன இருக்குன்றது அந்த அக்ரிமெண்ட் கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துரும். அதில் ஸ்ட்ரக்சர்டு அக்ரிமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க மேம். ஸோ அந்த ஆக்ட் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் இருக்குது, இவங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் இருக்குது. இப்போ நோட்டீஸ் அப்படின்ற ஒரு நோட்டீஸ் பேட்னு வச்சுக்கோங்களேன், 3 மாதங்கள் இல்லை 2 மாதங்கள் நோட்டீஸ் பேட் கம்பல்சரியாக கொடுத்தே ஆகணுன்றது தான் சட்டம் சொல்லுது. ஆமாம், பிஃபோராக நீங்கள் வீடு காலி பண்ணோம், அது வாடகையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஓனராக இருக்கட்டும், அவங்க மறுபக்கத்தில் யார் வீடு காலி பண்ண சொல்கிறாங்களோ அவங்களுக்கு யாருன்றக்கோ அந்த நோட்டீஸ் பீரியட்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உரிமைகள் என்னென்ன முடியும் முடியாதுன்றது அந்த அக்ரிமெண்ட் சொல்லிடும். அதை சான்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் தண்ணி இவ்வளோதான் யூஸ் பண்ணும் அப்படின்ற சொல்கிறது வந்துட்டு மேம் இப்போ ஓனர்ஸ் வந்துட்டு அவங்களோட அது இண்டிவிஜுவல் ரைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா இப்போ இது என் வீடு, நான் சொல்கிற மாதிரி இருந்தால் வாங்க. மேம் லீகலாக இது நம்ம லீகல் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு, ஏன்னா இப்போ பிராமின் வீட்டில் வந்து நான் வெஜிடேரியன் தான் விடுவேங்கிறது லீகல் ரைட்டா இல்லையா நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி இது வந்துட்டு ஜென்ரல் பப்ளிக் ஒப்பீனியன் மேம். நான் வந்து பேச்சுலர்ஸ் நீ வீடு விடக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் பேச்சுலர் கூட நிறைய காசு வருதுன்னு யோசிப்பாங்க. ஸோ இது இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் அண்ட் சாய்ஸஸ் மட்டும்தான். ஸோ ரைட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து இப்போ தண்ணி விட மாட்டேன், அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நேச்சுரலாக வர விஷயங்கள், தண்ணி இல்லை இபி நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், இல்லை இபி தடுக்க முடியாது, வேறு எதாவது சொல்கிறாங்க தண்ணி இல்லை கார்பரேஷன் வாட்டர் இவ்வளோ தான் கொடுப்பேன், இதில் இவ்வளோ தான் இருக்கணும், இத்தனை பைக்கு தான் மெயின்டெனன்ஸ் இவ்வளோ நீங்கள் கொடுத்தே ஆகணும், வந்தாலும் வராட்டி இவ்வளோ, அந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியாது. தாராளமாக போகலாம். அதுக்கு தான் அந்த ரெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே எனக்கு நீங்கள் சட்டபூர்வமாக எது வந்தாலும் நான் அவங்கள கேள்வி கேட்க முடியும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னா ஒன்று போலீஸ் கிட்ட போகணும், ஏன்னா நான் அன்ரெஜிஸ்டர்ட் அப்படின்றப்போ சட்டம் இல்லைன்னா நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு திருப்பி சட்டத்தை போகணும். ஸோ கோர்ட்டுக்கு நிறைவேற்றணும் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்றது என்னோட ஒப்பீனியன் மேம். அது மீறிலாம் போலீஸ் கிட்ட போகலாம். போலீஸ் என்ன 2 பேர்ட்டையும் பேசி எது சரிசமமாக பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுப்போம்.
ஓகே. அதே மாதிரி இப்போ ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த வீட்ல அப்டின்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் வராங்க. ஒரு 1 மந்த், 2 மந்த் ஸ்டே பண்றாங்க அப்டின்னா, சம் ஓனர்ஸ் அதுக்கும் இத்தன நாள் வந்து அவங்க தங்கியிருக்காங்க. இவ்ளோ தண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ அளவுக்கு இங்க வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1000 குடுக்கணும் அப்டின்னு சொல்லி கேட்கறாங்க. அது வந்து கேட்கும்போது, நம்ம அங்க ரூல்ஸ் பேச முடியுமா? இல்லாட்டி அவங்க கேட்கறது நியாயம் அப்டின்னு சொல்லலாமா? மேம் இந்த விஷயம் வந்துட்டு நம்ம நீயா நானாலே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா கொண்டு வந்து வச்சிருந்தாங்க மேம். ஸோ அப்போ அவங்க வந்து சில ஓனர் சொல்றது என்னன்னா, எங்களோட வீட்டிலே வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கு. ஓகே, ஸோ எங்களோட காலனிலயோ இல்ல எங்க ஸ்ட்ரீட்லயோ இதுலயே எங்களுக்கு வாட்டர் ஸ்கேசிட்டி ஓகே. இருக்கும்போது, வரவங்க வந்து செலவு பண்றது தேவைகளா இருந்தா பரவால்ல. சில பேர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் யூசேஜ் ரொம்ப அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாரிலாம் இருக்கும். ம். அந்த மாரி இருக்கிறது தான் சார் நாங்க பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா எங்களுக்கே தண்ணி இல்ல. ஸோ வரவங்களுக்கு அதுன்றப்ப ஆனா அந்த ஓனர் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறாங்க போல இருக்கு. ஓகே. சில ஓனர்ஸ் மேம் நீ யாராவது வந்தாங்க செஞ்சாங்கன்னா நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா பே அது பண்ணணும். ஒத்துக்கிட்டு போனாங்கன்னா பண்ணி தான் மேம் ஆகணும். ம். இப்போ இல்ல திடீர்னு ஒருத்தர் வந்த உடனே பிரச்சனை பண்றாங்கன்னா, அது நம்ம வேற மாரி நம்ம லீகலா கொண்டு பண்ணிக்கலாம். போகலாம். ஓகே. ஆனா அது ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறாங்க. ம். பிராமினா தான் இருக்கணும், வெஜ்ஜா தான் இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இது ஆமா. பண்ணக்கூடாது, இத்தனை பேர் தான் இருக்கணும், இத்தனை பேர் இது சொல்லிடுறாங்க. சொல்லியுமே நீங்க போறீங்கன்னா, அத ஒத்துக்கிட்டு தானே போறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் இல்ல, நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது மேம். ஏன்னா நம்ம எல்லா டெர்ம்ஸையும் அக்செப்ட் பண்ணி தான் போறோம் அந்த வீட்டுக்குள்ள. இல்ல அக்செப்ட் பண்ணி போறோம். இப்போ ரிலேஷன் வராங்க, ஃபாரின்ல இருந்து வராங்க. ஒரு 1 மந்த் ஸ்டே பண்ணணும் அவங்களுக்கு அப்டின்னா, அது வந்து அதான் நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறாங்களே எதிர்பார்க்காம நம்ம எக்ஸ்ட்ரா வந்தா பே பண்ணணுன்ற விஷயம் சொல்லிடுறாங்களே. ஓகே. மேம் சொல்லாம இருந்தால் தப்பு தான். ம். நான் அதுல இல்ல சொல்ல. திடீர்னு வந்துட்டு இல்ல இல்ல உங்க வந்து ஓகே. நின்னாங்க. அப்ப சொல்லாம அவங்க பண்ணும்போது, அது வந்து நம்ம கண்டிப்பா கேட்கலாம். போகலாம் மேம். ஓகே. ஆனா லீகலா போறதுல பிரச்சனை பண்ணா அப்படின்னு மாதிரி இருந்தா போலீஸ்ட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அகைன் அது போலீஸ் ஸ்டேஷன் தான் மேம் போகும். பார்த்து செஞ்சுக்கோங்க. நீங்களே உங்களுக்கே தெரியாதா அப்படின்ற மாரி அந்த சின்ன காம்ப்ரமைஸ் சின்ன பண்ணி காம்ப்ரமைஸ் எடுப்பாங்க. ஆமா. விஷயங்கள் தான் போகும். பெரிய சட்டத்துல வந்து அதுக்கான தண்டனைகள்லாம் எதுவும் கிடையாது மேம். கிடையாது. அதுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இல்ல இல்ல நீ ஒரு ஆள் உள்ள வரான்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே. அகைன் இது இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் தான் மேம். அவங்க எங்க செட்டில் ஆனாராங்க அங்க செட்டில் ஆவாங்க ஓகே. அவ்வளவுதான் மேம். அதே மாதிரி சென்னை லைஃப்ல வந்து அபார்ட்மெண்ட்ஸ் தான் இப்ப அதிகமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷனே இருக்காது. சோ அவங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க. சவுண்ட்ன்றதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே மேக்ஸிமம் வந்து நெறைய பீப்பிள் அபார்ட்மெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ற மாரி. ஏன்னா நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது இருக்கும். ஒரு சிலருக்கு சவுண்ட் அலர்ஜியா இருக்கும். சோ அந்த சவுண்ட் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறப்போ, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்க மேல கேஸ் போட முடியுமா? அந்த மேம் மாதிரி. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா, அந்த சவுண்ட் டெசிபிள் நாய்ஸ் பொல்யூஷன் இல்ல நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது ஹெல்த் நாங்க வைஸ் எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நான் அத வச்சு பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம் பண்ணலாம். மேம். என்னன்னா இதுல இருந்து பப்ளிக் நியூசன்ஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். பப்ளிக் ஓகே. நியூசன்ஸ்ங்கிறது இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். இருக்கும்போது பக்கத்து வீடு வந்துட்டு பெரிய லவுட் ஸ்பீக்கர்ல வச்சுட்டு நாய்ஸ் ரொம்ப பெரிய 5.1, 8.1 சேனல்ஸ் வச்சுட்டு ரொம்ப அது வீடே அதிர்ற அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு முறை 2 முறை சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்த்து சில தாராளமா போலீஸ கூப்பிட்டு நீங்க பப்ளிக் நியூசன்ஸ்க்கு நீங்க சார்ஜ் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, அந்த அந்த பக்கத்து வீட்ல இப்ப என் வீட்ல யாரோ ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க. அந்த வீட்ல இருக்கவங்களுக்கு அந்த மாரி ஏதாவது ஒரு திடீர்னு தூக்கி வாரி போட்ட ரொம்ப இது மாரி போட்டு ரொம்ப நெஞ்சு பாத்திரம்லாம் இருக்குன்னா, தாராளமா சொல்லலாம். அதையும் மீறி வேணும்னே நான் பண்ணுவேன் அப்படின்னா, தாராளமாக நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கால் பண்ணி போடலாம். நீங்க தாராளமா பப்ளிக் ஓகே. நியூசன்ஸ்ல கேஸ் போடலாம் மேம். ஓகே. சோ அதே மாதிரி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போறோம். இல்ல நம்ம கிட்ட அவங்க வராங்க அப்டின்னா, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாம ஃபாலோ பண்ணணும்? அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா சடனா வராங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு குடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது எல்லா பீப்பிளாலயும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கேட்க முடியாது. இப்ப ஏன் கூட்டிட்டு போறீங்க? வெயிட் பண்ணுங்க. நான் இங்க பேசுறாங்க. அதுவரைக்கும் டைம் கூட குடுக்க மாட்டாங்க. அது வந்து உண்மையிலே தப்பா? இல்லாட்டி அதுதான் சட்டத்துல அப்படிதான் இருக்கா? யார வேணாலும் உடனே எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவும் இல்லாம அப்படின்ற மாதிரி இருக்கா? மேம் நாங்க இது எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க 2 விதமா பிரிப்போம் மேம். இது வந்துட்டு போலீஸ் உடனடியா வந்து யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. முன்னாடி மாரி நீங்க முன்னாடி அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ம். அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நோட்டீஸ் குடுத்தே ஆகணும். ஓகே. ஒன்ஸ் நான் ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்க போறனாலே, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கம்ப்ளைண்ட் எடுத்தோனே சார்ஜ் ஷீட்டோ இல்லன்னா எஃப்ஐஆரோ இல்லன்னா சிஎஸ்ஆர் ரிப்போர்ட்லாம் குடுக்க மாட்டாங்க. ம். யார் எதிர் தரப்பு இருக்காங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி, "எப்பா இந்த மாரி உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம். ஓகே. குடுத்துருக்காங்க. இன்னார் குடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்டேஷன் வாங்கன்னு" தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. ம். கூப்பிட்டுட்டு விசாரிக்கப்படுவாங்க. ஓகே. இத இந்த இந்த பேர்ல உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீ அத உங்களோட தரப்பு வாதம் என்ன அப்படின்றத கேட்பாங்க. கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சது சரி, தவறுன்றது. ஒருத்தர் ரொம்ப இல்ல வேணும்னே நான் பண்றேன். நான் இன்ஃப்ளூயன்ஷியல் நான் பண்ண போறேன் அப்படின்னா, சரி போகலாம். அப்ப நம்ம சட்டப்பூர்வமா போயிருவோம். நான் எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க மேம். ம். சில இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து காக்னிசபிள், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒருத்தர போய் நான் வந்துட்டு வேணும்னே போய் அடிச்சு அவங்கள வந்து காயப்படுத்தணுன்ற இன்டென்ஷன் எனக்கு இருக்கு. ம். இப்போ ஒரு சண்டை வருது மேம். ஒரு சண்டை வந்து திடீர்னு நான் போய் ஒருத்தர போயிட்டு அடிக்கலாம் மாட்டேன். அது ஒண்ணு ரொம்ப நாளா அந்த சண்டை நீடித்து இருந்திருக்கணும். இல்ல அப்பப்ப சின்ன சின்ன ம். சண்டைகள் இருக்கணும். கருத்து வேறுபாடுகள் இருந்து சண்டை வந்திருக்கணும். இந்த மாரி சண்டை அடிச்சு ஒருத்தருக்கு மண்டைலாம் ப்ளீட் ஆயி,
ஒரு மாதிரி ஆயிட்டு ஒரு மாதிரி நம்ம டெத் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதை பார்ப்பாங்க, பார்த்தா கண்டிப்பா நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஓகே. நோட்டீஸ் கொடுத்து அரெஸ்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்க, அரெஸ்ட் வரன்றுவாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க மேம், நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்தே நோட்டீஸ் வரும். ஓகே. அது ப்ரொசீஜரல் தான் மேம் வரும். வந்தோடனே எல்லாம் அரெஸ்ட்லாம் யாரையுமே விசாரணைக்கு கூட்டிட்டு போகலாம், ஆனா அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க உடனடியா வந்து அரெஸ்ட் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட மட்டும்தான் பேசணுமா போலீஸ் அப்படிங்கிறப்ப, அப்படிலாம் இல்ல இல்ல மேம். அவங்களோட ரிலேஷனுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் கொடுக்கறது, இந்த மாதிரி நாங்க பண்ண போறோம் அந்த மேம் மாதிரி ஏதாவது ரிலேஷனுக்குலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை கொடுக்கணும்னு மேம், அவசியம் இல்லை ஐ மேம். மீன் ரிலேஷன் மீன்ஸ் பேரண்ட், அவங்க வைஃப், கொடுக்கணும் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு. கண்டிப்பா, அது கண்டிப்பா ஓகே. கொடுக்கணும். இப்போ மென்னோ விமன் மேரேஜ் ஆயிருந்தா கண்டிப்பா உங்க ஸ்பௌஸுக்கு கொடுத்தாகணும். மேரேஜ் ஆகல அப்படின்னா அப்பா அம்மா கொடுத்தாகணும், இல்ல அண்ணன் தம்பி யாருன்ற விசாரிச்சு கொடுத்தாகணும். மொபைல் ஃபோன் வாங்கி வச்சிட்டாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க சொல்லலாம், சார் இப்போ நான் தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், சார் நான் என்னோட அப்பா அம்மா கால் பண்ணி சொல்லிக்கிறேன், இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்காங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே. இல்ல நான் என்னோட அட்வொகேட் கால் பண்ணிக்கிறேன், கொடுத்தா கொடுத்துருவாங்க, மொபைல்லாம் கொடுப்பாங்க. இல்ல நீங்க ஸ்டேஷன் நம்பர்ல சோ இருந்தே கால் அந்த பண்ணுங்க. மாதிரி பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த போலீஸ் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்மளால வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியுமா? மேம் எதுவுமே வாய்ஸ் ரைஸ் பண்ணா ஈகோல தான் போய் முடியும் மேம். யார் பெருசு யார் சிறுது அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் போய் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஈகோ நம்ம வந்துட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணாம, சார் என்ன ஒரு ரிக்வெஸ்டா வச்சா அது பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட ஒரு சின்ன விஷயம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 1000 கேஸ் 2000 கேஸ் பார்த்துட்டு அவங்க இருக்காங்க. நம்ம கிட்ட சட்டம் தானே பேசுவாங்க எப்பவுமே. அப்ப நம்ம திரும்ப அந்த சட்டத்தை பேசலாமா? பேசலாம் மேம், நீங்க சொல்லலாம். நீங்க ஜென்ரிக்கான என்ன லாஸ் இருக்கோ அது நீங்க ஓகே. தாராளமா சிட்டிசனா நீங்க பேச முடியும், பேச முடியாதுன்னு இல்ல. பட் எல்லாமே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்டா இருந்தா போலீஸும் செஞ்சிருவாங்கன்றது என்னோட ஒரு சின்ன ஒப்பீனியன் மேம். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இல்ல இல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லவும் போறது இல்ல. சரிப்பா என்ன உனக்கு என்ன பேசணுமா இருந்தா வச்சுக்கோ சொல்லுவோம். ஒன்றும் அவங்க ஃபோனு கொடுக்க மாட்டாங்க. ஸ்டேஷன் நம்பர்ல இருந்து நீ கால் பண்ணிக்கோ, கால் பண்ணி வர சொல்லி யாரை வேணா உங்க அப்பா அம்மா இல்ல அட்வொகேட் யாரை கூப்பிட்டு வந்து சொல்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்லுவாங்க. ஏன்னா சொல்லலாம். ஓகே. அரெஸ்ட்டுக்கு முன்னாடி மேம் நம்ம வந்துட்டு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்க போகணும். ம். அதுக்கு முன்னாடி வீட்ல யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி சிக்னேச்சர் வாங்கணும், ஓகே. சைன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாம நீங்க வந்து எந்த ஜெயிலுக்கு கொண்டு போக முடியாது. ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் தேவை, இன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் தேவை, எல்லாமே நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். எல்லாமே கொடுத்து தான் ப்ரொசீஜரா போனாதான் நீங்க ஜெயிலுக்கே ரிமாண்டே பண்ண முடியும். ஆமா, ஆமா. ஸோ அப்படின்றப்போ கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ரிமாண்டே போக முடியாது. ஓகே.